வார்த்தைகள் இருக்கு. In our Bible, in the Apocrypha, very beautiful words are said. ஆர்சி பைபிள்ல சீராக் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்கு. சீராக். Shirach, there is a chapter called Shirach. சீராக் ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் இருக்கு. And there is a book called Shirach. அப்படி நீங்க ஆர்சில இருந்து வந்தவங்கன்னா வீட்ல போய் அதை உட்கார்ந்து படிச்சு பாருங்க. And those who come from RC, you can read that. 29ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கும்போது அவன் என்னெல்லாம் பேசுறான், கடன் கொடுக்கிற டைம் வரும்போது என்னெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. In 29th chapter, first 10 verses, it is said when he borrows what he does and when he is repaying what he speaks. நான் அதை வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. தமிழ்ல வாசிக்கிறேன். இரக்கம் காண்பிக்கிறவன் அயலானுக்கு கடன் கொடுக்கிறான். இவ்வாறு பணம் படைத்தவன் கட்டளைகளை கடைபிடிக்கிறான். உன்னுடைய அயலானுக்கு அவனுடைய தேவையில் கடன் கொடு. நீயும் குறித்த காலத்தில் அயலானுக்கு திருப்பி கொடுத்து விடு. வார்த்தையை காப்பாற்றி அவனுடன் நம்பிக்கையாய் நடந்து கொள்.